அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே தென்பாண்டி சிங்கம் மக்கள் செல்வர் ஐயா டிடிவி அவர்களுடைய எழுச்சி பிரச்சாரம் நம்முடைய திருமங்கலமே குறுகின்ற வகையிலே வெற்றி பெற்றது. இதோ மக்கள் செல்வர் மக்கள் கடல் அலையிலே உங்களிடத்திலே இரட்டையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா டிடிவி மக்கள் செல்வர்களுடைய ஆசி பெற்று புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் நலத்திட்ட நாயகர் குடிமராமத்து திட்டம் தந்தவர் 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆட்சியோடு ஐயா டிடிவி அவருடைய ஆட்சியோடு இப்போது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து திருமங்கலம் தொகுதியிலே 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை வெற்றி பெறும். இன்றைக்கு சட்டவிரோத செயல்களிலே யார் பின்னணியிலே இருக்கிறார் என்றால் அது திமுகவினர் தான். அது கஞ்சா விற்பதாக இருக்கட்டும், ஹெராயின் விற்பதாக இருக்கட்டும், அதற்கு பின்னணியில திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டிலே கொடுமை என்ன என்றால் 2 வயது பச்சிலம் குழந்தை கூட இன்றைக்கு இந்த போதை மருந்து அடிமைகளால் இன்றைக்கு சீரழிக்கப்படுகின்ற கொடூரம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு வாக்கு கேட்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற உங்களின் எழுச்சியையும் உணர்ச்சியையும் பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த முறை ஆர்பி உதயகுமார் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது தெரிகிறது. 2001 அம்மா அவர்கள் எப்படி நமது மதுரை மாவட்டம் முழுவதும் வெற்றி பெற்றார்களோ அதை போன்ற ஒரு வெற்றியை 26 அனைத்து தொகுதிகளிலும் நாம் பெற வேண்டும். அதற்காக நமது கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறீர்கள். 23ஆம் தேதி வரை நீங்கள் கண் துயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நாங்கள் அண்ணன் தம்பிகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கே ஓர் அணியில தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற குடையில ஒன்றிணைந்திருக்கிறோம். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளருக்கு மாபெரும் கூட்டணியாக இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியாக மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம்.